Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 991 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஜோரோ இருக்கான்ல, அவனை கன்னை வச்சு கண்ட மெனிக்கு சுடுன்னு சுட்டு தள்ளானுங்க. ஒரு புல்லட்டும் அவன் மேல படாது. எல்லா புல்லட்டையும் அசால்ட்டா வெட்டி வீசுவான், இல்லாட்டி எஸ்கேப் ஆயிடுவான். ஒருத்தர் 2 பேர் இருந்தாலே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 10-20 புல்லட்டை சுடுவானுங்க. அங்க ஒரு கூட்டமே நின்று சுடுது. ஆனாலுமே ஒன்னும் பண்ண முடியலன்னு தெரிஞ்ச உடனே எல்லாம் மிரண்டுட்டானுங்க. இப்ப வந்து சண்டை போட்டவனுங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க. ஆனா அதுக்கப்புறம் வருவாங்க பாருங்க ஒரு 4 பேரு. அந்த மென்டலுங்க அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டுட்டு ஜோரோ கிட்ட சண்டைக்கு வர்றானுங்க. லூஷு பயிலுங்க. இவனுங்க தான் கிஃப்டர்ஸ், அதாவது பவர் யூசர்ஸ். அவங்களுக்கே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா எனிமியோட ஏரியாக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, இது ஒன்னும் சாதாரண இடம் இல்ல, கைடோவாடது. தூரத்துல இருந்து பார்க்கவே நடுங்குவாங்க. இவ்வளவு தைரியமா வந்திருக்கானா டெஃபினட்டா அவன் சாவ பார்த்து பயப்படலன்னு மட்டும் அவளுக்கு நல்லா தெரியுது. ஜோரோக்கு உடனே செம ஹாப்பி. நீயும் கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னு ஆசைப்படுறியா? இங்க இருக்க எல்லாருமே ஒரு காலத்துல அப்படித்தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா எங்க கைடோ உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த ஆசையை யாருமே நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே அவரு தான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளும்பா. ஜோரோ வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த ஆசை இல்ல, என்னோட கேப்டன் தான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன் அப்படின்னு ஒன்னு. சரி பரவாயில்ல, நீ ரொம்ப அழகா சூப்பரா சண்டை போடுற, ஏன் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிய, ரொம்ப ஜாலியா இருக்கும்பா. முடியாதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, உன்னை நீட்டா கொல்லி தோண்டி புதைச்சிடுவோம்பா. இப்ப என்னன்னா பின்னாடி பக்கம் கன்னை வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டம் நிக்குது. இந்த பக்கம் இந்த கிஃப்டர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்குள்ளேயே 500 பேர் இருக்காங்க. கைடோக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேச்ச கேட்கிறேன்னு சொன்னா அடுத்து ராஜா மரியாதையோட கூட்டு போவானுங்களாம். இல்லைன்னா உன் முடிவை நீ தான் தேடிக்க போறேன்னு இந்த வார்த்தையிலே பயமுறுத்துவாங்களே, அந்த மாதிரி பயமுறுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஜோரோ கிட்ட எல்லாம் அதெல்லாம் நடக்குமா? வாய்ப்பே இல்லகண்ணா. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துலான்னு பையன் சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அப்புறம் என்ன, வேற லெவல்ல வெறித்தனமா எல்லாத்துக்கும் வெட்டு விழும். அவன் மத்தவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டுறத பார்த்துட்டு கிஃப்டர்ஸ் எல்லாம் மிரண்டுருவாங்க. உங்க யாராலையும் என்னைய கொல்ல முடியாது, வேணா நீங்க செத்துருங்க. அப்படி நான் செத்தேன்னா முன்னாடி வெட்டுப்பட்டு சாவனே தவிர எவனும் பின்னாடி வெட்டி என்னைய சாகடிக்க முடியாதுன்னு வேற தெளிவா சொல்லிடுவான். அப்படியே அங்க கட் பண்ணி யமட்டோவை காட்டுறாங்க. அவன் நம்ம லூஃபியை காப்பாத்தி தூக்கிட்டு போனால, டவுட் கைடோவோட பையன் இவன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இவனை தூக்கிட்டு போனோம்? என்கிட்ட இருந்து உனக்கு என்னமா வேணும்னு கேட்டா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதை இங்க வச்சு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வேகமா கூட்டு போறான். ஆனா நம்ம பையலுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால அப்படியே பிரேக்கப் போட்டு அலேகா தூக்கி அடிக்க போவான். ஆனா கால் வலி விட்டு நம்ம பையன் பொத்துன்னு விழுந்துருவான். அவ செம்மையா ஒரு பல்ட்டியை போட்டு போய் நிப்பா. இப்ப என்னன்னா அதுக்கு கூட அவ கோவப்பட மாட்டான். உங்ககிட்ட முக்கியமா நான் பேசியே ஆகணும், அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரும்பா. நம்ம பையன் கேப்பானா இல்லையான்னு தெரியல. அதே நேரம் இங்க அல்ட்டி பாத்தீங்கன்னா அடி வாங்கினதுல வாயில பூரா ரத்தம். பேஜ் ஒண்ணு பார்த்துட்டு எக்கா எக்கக்கா உன்னைய அக்கக்கா பிரிச்சுட்டாங்களேக்கா அப்படியே நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்ப்பான். என்ன அடி, அந்த இரும்பு பேட்டை வச்சு ஒத்தியே அடி, தண்டர் பாக்குவான்னு கவுத்தி விட்டால. உடனே மெடிக்கல் டீமை கூப்பிட்டு சீக்கிரமா அவளை சரி பண்ண சொல்லுவான். அண்ட் மத்தவங்க கிட்ட அவங்க 2 பேத்தையுமே கார்னர் பண்ணி எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உடனே கண்டுபிடிங்கன்னு ஆளுகளை அனுப்பி விடுவான். இப்ப என்னன்னா அடி அல்ட்டிக்கு மட்டும் இல்ல, பேஜ் ஒண்ணுக்குமே வாயிலே விழுந்துருக்குது. சோ உங்களுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஆக்சுவலா அவன் அடிச்ச அடியில அவனோட ஜாஸ் வந்து டிஸ்லோகேட் ஆயிருச்சு. ஆனா அது இப்ப முக்கியம் இல்ல. அல்ட்டிய உடனே பாருங்கன்னு அவளை படுக்க போட்டு செக் பண்ண சொல்லுவானுங்க. வந்து கண்ணை திறந்து பார்க்கும் போதே கொய்யால ஏன் கண்ணையே ஹர்ட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு வந்த மெடிக்கல் டீம் மண்டையிலேயே 2 இடி பேனு கவுந்துருவானுங்க. அதுக்கப்புறம் பேஜ் ஒன்று மேல மறுபடியும் பாஞ்சு போய் விழுந்து என்ன அடிச்சிட்டாங்க பேப்பே, எனக்கு வலிக்குது பேப்பே, என்னால முடியல பேப்பேன்னு கதறுவாளா. அட கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, மெடிக்கல் டீம் சரி பண்ணுவாங்கன்னா கேட்க மாட்டான். என்னையே அள வைக்கிற நீன்னு அவகிட்ட கத்திட்டு கைடோவோட சன்ன வண்டியா திட்டிட்டு இருப்பான். அட என்ன இருந்தாலும் கைடோவோட ஆள் தான் இவ. சோ அப்படி இருக்கும்போது இவன் மேல கை வைக்க கூடாதுல்ல. ஆனா அவ வச்சுட்டான். அதுவும் தண்டர் பாக்குவா என் மேல யூஸ் பண்ணியிருக்கிறா. அவளை நான் சும்மா விடவே மாட்டேன், எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து கதறிட்டு இருப்பா. இப்ப ஸ்டார் ஹேட்டும் யமட்டோவும் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அட ஓடிட்டு இருந்தவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அதனால பேஜ் ஒன்று வேகமா ஓடுவான். அல்ட்டியும் வர்றேன்பா, ஆனா அவளால முடியல, அடி பலம். இங்க லூஃபி யமட்டோ என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல. எனக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அதுக்கும் மேல நீ கைடோவோட பையன், உன்னை நான் நம்பவே மாட்டேன்பா. ஆனா அவ கோவப்பட மாட்டா, திட்ட மாட்டா, கத்த மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. உங்ககிட்ட நான் முக்கியமா பேசி ஆகணும் தான் திருப்பி சொல்லுவான். பட் லூஃபி சும்மா இல்ல, வலிய விடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்க தடுப்பா, ரிட்டர்ன் அட்டாக் பண்ண மாட்டான். இந்த விஷயத்தை கேட்டா நீயே சைலண்ட் ஆயிருவே, சோ சொன்னா கேளும்பா. அப்பவும் கேப் விடாம அட்டாக் பண்ணிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு 5 செகண்ட் டைம் தர்றேன், இல்லைன்னா பொலந்துருவேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். இனி இதுக்கப்புறம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொன்னாலாம் இவன் கேட்க மாட்டான். 4 போர்டு போட்டாதான் சரிப்பட்டு வரும்னு ஒரு அடியை போட்டு, இங்க பாரு இது முக்கியமான விஷயம், இதை நான் இங்க வச்சு சொன்னேன்னா மத்தவங்க எல்லாம் கேட்டுருவாங்க, அதனால உங்ககிட்ட பிரைவேட்டா தான் இதை
அதை சொல்லணும். அதனால ஒழுங்கா என் கூட வான்னு மறுபடியும் அவன் நீட்டா தான் சொல்லுவான். என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவுமே பொறுமையா கேட்கிற நம்ம லூஃபி இந்த டைம் பொறுமையே இல்ல, கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்றான். மேபி கைடோவோட பையங்கிறதுனால அந்த கோவம் போல கம் கேட்லிங் அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக் ஒண்ணு கூட அவன் மேல படாது. அவன் ஆயுதத்தை வச்சு அசால்ட்டா தடுப்பான். அதுக்கப்புறம் ரெட் ஹாக்ஸ்னு சொல்லிட்டு அவன் ட்ரைனிங் எடுத்தால அந்த பவரை வச்சு அனல் பறக்க அடிப்பான். அது சரியான அடி. அதுல பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல பிச்சுக்கிட்டு நெருப்பு வெளியில வரும். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, உன் கூட சண்டை போறது எனக்கு அவரு கூட சண்டை போட்ட மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். யாருன்னு இவன் கேட்கும் போது அப்படியே பிளாஷ்பேக். அவ யாரு கூட சண்டை போட்டிருப்பான்னு பார்த்தா நம்ம ஏசு. அவனும் அந்த டைம் கைடோவை கொல்றக்காண்டி தான் அவ்வளவு தூரம் வந்திருப்பான். பரவாயில்ல, ஏசும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பூந்து விளையாண்டுருக்கான் போல. அவனோட லைஃப் ஸ்டோரியை தனியா பார்த்தா தான் தெரியும். பையன் எங்கெங்கெல்லாம் போயிருக்கான்னு. அங்கங்க விட்டு காமிச்ச உடனே பையன் எங்கெங்கெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்கான்னு தெளிவா தெரிய மாட்டேங்குது. சரி, கைடோ வரையும் வம்புலுக்கு வந்திருக்கான். சோ அப்ப அந்த டைமுங்கும் போது அவன் யமட்டோ கூட சண்டை போட்டிருக்கான். அந்த சண்டையை தான் இந்த சண்டையோட அவன் கம்பேர் பண்ணி சொல்றான். சரி, ஏச பத்தி சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நம்ம பையன் அவன் சொல்றத கேட்கறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.